என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை சகோதரிகளை அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக. அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் உம்மேல் சுமந்தீர் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்லுகிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார்? உம்மையன்றி. யாருக்கு அவை விளங்கும்? ஆண்டவரே, உம்மையன்றி. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே, அப்படியே செய்வீராக. அவருடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளை நீ மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும். இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும் அரவணைப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.